Hello friends, welcome back to my channel Sangi Samayal. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரீ பிளானிங் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி கிட்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, குக்கிங் க்ளீனிங் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு யூடியூப்பு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஹோம் மேக்கர்ஸ், பிகினர்ஸ், ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோஸில் டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, அந்த வீக் நம்ம என்ன மெனு செய்ய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கணும். அந்த சார்ட்டை உங்கள் கிச்சன் நோட்டீஸ் போர்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். சாட்டர்டே மார்னிங் மீல் பிளானிங் பண்ணிங்கன்னா சண்டேக்குள்ளே நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் முடிச்சிடலாம். மண்டேலேருந்து ஒர்க் ஈஸியாக இருக்கும். சாட்டர்டே மார்க்கெட் போயிட்டு வந்தேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். ஃப்ரூட்ஸ் தனியாக, வெஜிடபிள்ஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வீக்லி 2 times வந்து கீரை ஆட் பண்ணுறதுனால கீரையும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஆஞ்சி வச்சுக்கிறது நல்லது. கீரை குழம்புக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி அந்த வீக் மெனுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காய்கறி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பூண்டு, இஞ்சி வந்து இந்த மாதிரி இஞ்சி தோல் சீவி வச்சுருவேன். பூண்டு வந்து தோல் உளிச்சு வச்சுருவேன். வேணுங்கிறப்ப நான் வந்து இடித்து ஆட் பண்ணிக்குவேன். பேஸ்ட்டாக நான் அரைக்கிறது இல்லை. உங்களுக்கு வேணால் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி கூட 1 week ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அரைங்க. ஸோ தட் 1 week நீங்கள் ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோகோனட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து துருவியோ இல்லை பீஸ் மாதிரி கட் பண்ணி நான் போட்டுக்குவேன். ஸோ இதுதான் என்னோட பிளானிங். இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் ஸ்டோரேஜில் நான் இது எல்லாத்தையுமே வச்சுட போகிறேன். எனக்கு அந்த ஒரு ட்ரே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் DIML பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயே கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே வச்சுட போகிறேன். கீரையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கீரை பருப்பு கூட கடையிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செய்ய முடியாது. ஸோ ஈவினிங்கே நம்ம டிவி பார்த்துட்டோ இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டோ அதை வந்து ஆஞ்சி வச்சிடலாம். ஸோ காய்கறிலாம் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். புளி வாங்கிட்டு வந்தேன். புளி இந்த மாதிரி செராமிக் ஜாரில் வச்சோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் வரும். இந்த மாதிரி வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்குவேன். அதில் வந்து உப்பு ஒரு லேயர் போட்டு, புளி வந்து ஒரு லேயர் போட்டு நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு 6 months வரைக்கும் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளியை ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும், நல்லாயிருக்கும் புளி. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் இந்த மாதிரி 4 compartments இருக்கிற ஒரு ட்ராலியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் ஈஸியாக இருக்குது எனக்கு எடுக்கிறதுக்கு, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். என்னோட DIML வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் ஊற வச்சு தான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி கிரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கிரேப்ஸ், இந்த மாதிரி க்ரீன் கிரேப்ஸ்லாம் வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த மருந்தெல்லாம் நமக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 minutes கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்த நாள் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி உரிச்சு டப்பர்வேரில் போட்டு வச்சுருவேன். 1 weekக்கு உரிக்காதீங்க. முந்தின நாள் நைட்டு வந்து வீடியோஸ் பார்த்துட்டு உரிச்சு வச்சிடலாம். அப்புறம் இட்லிக்கு வந்து நான் சண்டே இட்லிக்கு நான்வெஜ் குழம்பு செய்வேன். அதனால் சாட்டர்டேவே மாவு அரைச்சி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் கரெக்டாக இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் கருப்பு உளுந்து தான் போடுவேன், உங்களுக்கு தெரியும். அது நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூட்ரஸ்க்கு, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் மதர் ஃபீடிங் பண்ணுறவங்க, ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கணும். உளுந்தங்களி அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கருப்பு உளுந்து மட்டுமே போட்டு அப்படியே இட்லி சுடுவாங்க, அது பிளாக் கலரில் இருக்கும்.
நமக்கு இட்லி ஒயிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வாஷ் பண்ணி செய்கிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். நல்லா 3 hours ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா தோல்லாம் வந்துடும், அடியில் தோல் நின்றும். இந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நான் செடிக்கு ஊற்றிடுவேன். செடிக்கு நல்லா உரமாக இருக்கும். மாவு இட்லிக்கு அரைக்கும் போதே இன்னொரு மாவு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட்டாக அரைச்சி வச்சிட்டோன்னா டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டேக்கு நமக்கு ஆயிக்கும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முந்தின நாள் நைட்டு வந்து சன்னா ஊற வச்சுருங்க. என்ன குழம்பு செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஊற வச்சிடலாம். சப்பாத்தி வந்து 3 daysக்கு வச்சுக்கோங்க மாவு, அதுக்கு மேலே வேண்டாம். நான் இப்போ இது கூட சோளம் ஊற வச்சுருக்கேன். டியூஸ்டே இல்லை மண்டேக்கு சோளம் செய்யறதுக்கு மாவு. கிரைண்டரில் நமக்கு ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ 2 மாவுமே அரைச்சிட்டேன். கிரைண்டரில் ஒரே ஒர்க்காக முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு அடுத்தது சோள மாவும் அரைச்சிட்டேன். சோள மாவில் இப்போ உப்பு போடாமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு இது டியூஸ்டே அது மாதிரி தான் வேணும். ஸோ அப்போ வந்து முந்தின நாள் நைட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோன்னா நமக்கு புளிப்பு கிடச்சிரும். இப்போ இட்லி மாவுக்கு மட்டும் உப்பு போட்டு கலக்கி வச்சுட போகிறேன். சண்டே மார்னிங் எனக்கு மாவு பொங்குனதும் நான் இட்லி ஊற்றுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரிப்ரேஷன் தான். முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக ரிலாக்ஸாக குக் பண்ணலாம். அது சோள மாவுன்னு இல்லை, நம்ம அடை மாவு கூட அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆப்பம் தேங்காய் பாலுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு மண்டே உங்களுக்கு ஆயிக்கும். மண்டே ஆர் டியூஸ்டேக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ தட் கிரைண்டர் நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணும்போது நம்ம இது வந்து ரெண்டுமே அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வாஷிங் ஈஸியாக இருக்கும். சோள மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். இதை வெளியே வச்சுட போகிறேன். சோள மாவை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். ஏன்னா எனக்கு மண்டே மார்னிங்க்கு தான் வேணும். ஸோ சண்டே ஈவினிங் எடுத்து உப்பு போட்டு வெளியே புளிக்க வச்சிடலாம். வாங்கிட்டு வந்த காய்கறி கீரையெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ தக்காளி வச்சுட்டேன். அதே மாதிரி க்ளீன் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹேண்டில் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா மண்டே நமக்கு மார்னிங்லேருந்து ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ எக் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்து வெளியே ஸ்டோர் பண்ணிடுவேன். தயிர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஊற்றிக்குவேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பால் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், கறந்த பால். இன்னொரு போனஸ் டிப்பு, முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 week ஆனாலும் நல்லா இருக்குது, அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இதுவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாளே வந்து சுருங்கி வாடி போயிடும். 1 dayக்கு மேலே இது வைக்க முடியாது. பட் இப்போ 1 week நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 times வாரத்தில் குழம்பு இல்லை பொரியல் வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, துணி வந்து மடிக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக நினைக்கிறாங்க. அதை அடுக்கி வைக்கிறதுக்கும் கலையுது கபோர்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும், கலையவும் கலையாது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் நமக்கு வார்ட்ரோபில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், டிஷர்ட் வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம 3ஆக மடித்து நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா இது வந்து ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த ட்ரேயில் பாருங்கள் இந்த மாதிரி இது அப்படியே நிற்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் நிற்குது. இந்த சிஸ்டமில் நம்ம இப்போது இந்த ட்ரேயில் அடுக்கி கபோர்டில் வச்சிட்டோன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்னோட பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, குட்டி பாப்பா. அது பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது. எத்தனை ட்ரெஸ் இதில் வச்சுக்கலாம். ஒரு ட்ரேலையே நம்ம ஒரு 30 ட்ரெஸ் கிட்ட வச்சுருக்கேன். பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன கலர்னு தெரியும், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம், கலையாது. நமக்கு இடமும் சேவ் ஆகும். வார்ட்ரோபில் நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அப்புறம் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஃப்ரீயாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொடுக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ட்ராயிங் இல்லைனா புக் ரீடிங், பிளேயிங், அவங்களுக்கு என்ன கேம்ஸ் பிடிக்குமோ அதை வந்து விளையாட விடுங்க. இந்த மாதிரி அவங்க விளையாட விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கூடவே அவங்களுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூஸ், ஸ்மூத்திஸ் அதெல்லாம் போட்டு கொடுங்க. சம்மரில் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம வீடை எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம வேறு ஏதாவது க்ரியேட்டிவான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஜாப் கோயிங்காக இருக்கட்டும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது வீடு க்ளீன் அண்ட் டைடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்கவே முடியும். அதே மாதிரி கிட்ஸையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களுக்கும் நம்ம எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கலையவும் கலையாது, மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். நம்ம க்ளீனிங் ஒர்க் நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.